தலைவா கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவா. எவனுக்கும் எதுக்கும் உதவி பண்ண போய் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்டா. விட மாட்டேன், அந்த நாயை நான் விட மாட்டேன். எங்கடா அந்த பொறுக்கி எங்க இருப்பான்? வாழ்க்கைய போச்சடா. தலைவா வந்துரு தலைவா. இப்ப எனக்கு புரியுது தலைவா. அன்னைக்கு நான் உன்னை தடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி தலைவா. தவக்கல இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான்டா. இப்ப எந்த பிளானும் போட வேணாம் தலைவா. அந்த காளி நாகா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. 10 அசுர சேர்ந்தாதான் என்ன மாதிரி ஒரு ஹிட்லர் ஆக முடியும். அந்த தவக்கலுக்கு இந்த ஹிட்லர் கையால தான் சாவு. ஏய், யாருக்கும் பயப்படாதுடா, நான் இருக்கேன். இங்க யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுடா. எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளி நான் எவ்வளவு பெரிய டீல் எல்லாம் பண்ணி என் தம்பிய விட்டு லோய்த்து வானா லோய்த்து இதை எப்படியே விட்டுரு. பயப்படாத, பயமா இருக்குண்ணே. அண்டர் வேர்ல்டுல பெரிய ஆள் ஆகணும்னா பெரிய ஆளா இருக்கிறவனை சாகடிக்கணும், இல்லன்னா காப்பாத்தணும். என்னையா நீ நான் காப்பாத்தி விட்ட உயிர். உன் வீட்டுல நான் உப்பு தின்னுருக்கேன்ல, உன் ரத்தத்தை காவு வாங்க மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? இனிமே இந்த நிலம் நம்மளுக்கு வராதுமா. அந்த ஆசையை நீ விட்டுடு. லோஹித், எங்கடா வருவாங்க சார். பொண்ணுன்னு கல்யாணம் பொண்ணுன்னு நினைச்சிட்டேன்டா. சித்ரகுப்தா சார், பாக்குறதுக்கு செம்ம நாட்டுக்கட்டையா இருக்கல்ல. பேசி முடிச்சிடலாம்னா சொல்லுங்க. அதான் வந்துட்டு இருக்கல்ல, பேசி முடிச்சிடலாம் இரு. ஆஹா, ரசகுல்லா. இல்லடா, சிலேபி.
திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க இருக்கீங்கல்ல சார், கம்மியாரு விடுங்க. இந்த பொண்ணு மனசு வச்சா டீலிங்க இங்கேயே முடிச்சிடலாம். கொஞ்சம் இது காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. முதல்ல என்னோட ஆள் கிட்ட பேசுங்க. அவன் ஒத்துக்கிட்டா ஃப்ரீயாவே எழுதி கொடுத்துடுறேன். ஓலா நீ ஒண்ணு பண்ணு, இந்தா உன் ஆளுக்கு போன் பண்ணு. ஹிட்லர் நாளைக்கே நிலத்தோட விஷயமா பேச போலான்னு இருக்கேன். அவங்க கிட்ட நீதான் ஹிட்லர்னு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஹிட்லர்னா யாருன்னே தெரியாது. நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல? என்ன மேடம், சாரோட பேர் அப்பவே சொல்லியிருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ பேசணும்னு. உங்க அண்ணன் கிட்ட என்ன ரேட்டு சொல்லணும் அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேய் செக் எடுறா. சரிங்க. இந்தாங்கண்ணா, எப்படிங்க அண்ணே? அப்புறம் அண்ணனை கொலை பண்ணவன் பேராலேயே சொத்தை வாங்கியாச்சு. இப்ப பாக்கி இருக்கிறது அவன் அஸ்திய கடல்ல கரைக்கிறது தான். நான் வரேன். அண்ணா, ஹிட்லர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கானா? எல்லா பெரிய தலையும் அங்க வந்துட்டு இருக்குண்ணா. இதுக்கப்புறம் அவன் இந்த ரவுடிசம்லாம் பண்ண போறது இல்லையாம்ண்ணா? ஏய், செத்து போனவன் என் தம்பிடா. அவன் ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. அவன் கூப்பிட்ட உடனே போயிடணுமா? நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா போய் ஆகணும்டா. ரவுடிசத்தை விடுறானா? அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்டா. நம்ம ஏரியால வந்து அடிச்சிருக்கான், அவனை போய் பயந்தாங்குளிங்கிற. அவனுக்கு சாவே இல்ல அண்ணா. அதுக்கு தானே அவனை ஹிட்லர்னு கூப்பிடுறாங்க. அவனை கொன்னே ஆகும்டா. நாகா நமக்கு கீழே இருந்துகிட்டு அவன் சொல்றத நாம கேட்கணுமா? ஆனா இன்னைக்கு அவன் வரட்டும், இங்க இதயத்துல பொதைச்சிடுறான் அவனை. பண்ண தப்புக்காக பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுருங்க. இல்லைன்னா நீ செத்தாதான் சமாதானம் ஆகும்னா நான் அதுக்கும் ரெடி. ஆப்ஷன் உங்களுது. ஆன்சரை மட்டும் சொல்ல. நான் உயிரோட இருக்கணும்னா உங்க அத்தனை பேரையும் போட்டுருவேன். நீங்க உயிரோட இருக்கணும்னா என்ன போடுங்க. தலைவா, எங்க கேங்கால உனக்கு எந்த பிரச்சனை வராது. வாங்கடா. உங்களை பகிச்சுக்கிட்டு நாங்க எதுக்காக நான் சாகணும்? டேய் வாங்கடா போலாம்.
குட் லக் பிரதர். இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட கையெடுத்து கேட்டதில்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்ன சீண்டி நீங்க உயிரை விட்டுறாதீங்க. இல்ல என்ன போட்டுதான் ஆகணும்னா இந்தாங்க லாஸ்ட் சான்ஸ். நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க தானே? தலைவா, எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தாண்டா தீரும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் இஷ்டம் தலைவா. சரி 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 சரி. ஏன்பா என் பிள்ளைய கொன்ன மாதிரி அவளையும் கொல்ல போறியா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பையனை கொலை பண்ணவன் அந்த லோயித்து, அவனே தான் ஹிட்லரா? அம்மா, அவ உங்க பொண்ண மயக்கி உங்க சொத்தெல்லாம் ஏமாத்த பாக்குறாவ. அவன் நல்லவங்க இல்ல, இந்த உலகத்திலே ஒன்னான் நம்பர் ஃப்ராடு. ஏண்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உதவி பண்ணதுக்கு எங்க சொத்தை எழுதி கேட்டா நானே கொடுத்திருப்பேன்டா. ஏண்டா இப்படி பண்ண? எல்லாம் அந்த தவுக்கலையால தான் நடந்துச்சுமா. நான் ரவுடி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னைக்குமே நான் பொதுமக்கள் மேல கை வச்சது இல்லம்மா. எல்லாத்தையும் அவனுக்கு தான் பண்ணனுங்க. இந்த உண்மையெல்லாம் நான் சிரிக்கிட்டு சொல்லணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால முடியல. எங்க நான் சொன்னா என்னை விட்டு போயிடுவாளோன்னு எனக்குள்ள பயம் எடுத்துக்கிட்டே இருக்குமா. ரொம்ப பயந்த. அவனா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேம்மா. என்னால அவளை மறக்க முடியாது. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை கண்டிப்பா தெரிய வந்துடும்ல. என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாளைக்கு என்ன அவ கொண்டுடுவா, அவ்வளவுதானே. நான் சாவறதுக்கு ரெடி. நான் சாவறதுக்கு ரெடி தான். வரமா. நெல்லு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. நீ பண்ண தப்ப உணர்ந்துட்ட. பண்ண தப்ப உணர்ந்தா அதை விட தண்டனை எதுவும் இல்ல. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அதால பிரச்சனை ஆகுமே தவிர யாருக்கும் நிம்மதி கிடைக்காது. நீ அவளை விரும்புறது அவளுக்கு தெரியுமா? அவளும் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அது உண்மைன்னா நீ அவகிட்ட பேசு. இல்லன்னா நானே பேசுறேன். அவ மட்டும் ஒத்துக்கிட்டா எல்லாரும் கிராமத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பாமா. நாளைக்கு என் பிறந்த நாள். என் காதல கோவில்ல வச்சு நானே அவகிட்ட சொல்றேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.